வெல்கம் டு எஸ்டி தாட்ஸ். நான் உங்கள் எஸ்டி. 2 வருஷமாக வெயிட் பண்ணி படம் ஒரு வழியாக வந்துருச்சு. மயில் திரும்பினி அவங்க டைரக்ஷனில், அனிருத் மியூசிக்கில், அஜித் சார் ஆக்டிங்கில் வெளியே இருக்க விடாமுயற்சி அந்த படத்தை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்க பெரிய ஆளுங்க, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, இதெல்லாம் நீ போய் சொல்ல வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டைலாம் வருது. 10 years ஆகோ, 9 years ஆகோ, 12 years ஆகோன்னு அப்படியே டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைமில் அவங்க பண்ண லவ்வெல்லாம் காட்டுறாங்க. அதில் இருந்த கேரிங் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா மேடம் வந்து அஜித் சார்கிட்ட வந்து கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஸோ இந்த கப்பலுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையில் கடைசியில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவங்க அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது அந்த டைமில் வந்து த்ரிஷா மேடம் மிஸ் ஆகிடுறாங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஸோ அர்ஜுன் சார் அவங்களாம் எதுக்கு வராங்க, ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்தோட பிளாட்டு. இதுதான் இந்த படத்தோட பிளாட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து மாஸ் ஹீரோ என்ட்ரி இருக்குமா கேட்டிங்கன்னா இல்லை, பஞ்ச் டைலாக் இருக்குமா கேட்டிங்கன்னா இல்லை, மாஸ் பிஜிஎம் இருக்கா கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா அனிருத் இருக்கார், ஆனால் இருக்குது. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஸ்டோரி பிளாட்டை பேஸ் பண்ணி தான் அவர் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தோட அவரோட மியூசிக் தாங்க. படத்தோட ஸ்டார்டிங் அந்த சவாடிகா சாங்லேருந்து எண்டு வரையும் சும்மா பிரிச்சிருப்பாருங்க. சாங் அப்படியே பிஜிஎம் எல்லாமே பிரிச்சிருப்பார். நம்ம கொஞ்சம் சோர்வாயிட்டோம் அப்படின்னு யோசிக்க விடாமல் போட்டு பிரிச்சிருப்பார். இந்த டன் இதெல்லாம் வந்து அவர் அப்படி பிரிச்சிருப்பார். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. இந்த படத்தோட 2வது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி. அதர்பைஜான்ற ஊர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டெசர்ட் மாதிரி, ஒரு மாதிரி வெட்ட வெளியாக இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, அதை காட்டுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனு அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்க்ரீன்லாம். இந்த படத்தில் 3வது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜய் சார் எடுத்த ரிஸ்க்கு, அந்த காஸ்டன்ட்டு எதுவுமே வேஸ்ட் பண்ணல. அப்படியே எடுத்து அதில் வச்சுருக்காங்க. கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசித்து பக்காவாக வச்சுருக்காங்க. அது படத்தோடு நம்ம சேர்ந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். காமெடி கிடையாது, சென்டிமெண்ட்டு கிடையாது, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த ட்ரக்கு, காரு, ஹைவேஸு, சேசிங் சீனு இந்த மாதிரி இருக்கும். இப்போ படம் வந்து அதர்பைஜானில் எடுத்த அப்படின்னால அந்த கண்ட்ரி ஆளுங்களாக இருப்பாங்க படத்தில். அவங்க பேசுகிற லாங்குவேஜு, அவங்க பண்ணுறது எதுவுமே புரியாது. அவங்க ஃபீஸ்லாம் நம்மளுக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் கனெக்ட் ஆகாது மோஸ்ட்லி. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் லெவலில் எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் ஓகே. பட் ஹாலிவுட் லெவலில் எடுக்கும்போது நம்ம ஆளுங்களை கொஞ்சம் போட்டிருக்கலாம். மோஸ்ட்லி அதில் பார்த்தீங்கன்னா அதர்பைஜானோட ஆளுங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பேசுகிற லாங்குவேஜ் நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கொஞ்சம் நெகட்டிவ்ஸாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த படம் ஒரு நல்ல படமாக கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல படம் தான். ஆனால் அஜித் ஃபேன்ஸுக்கு எப்படின்னு அது தெரியல. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஃபைட் சீனே ரொம்ப லேட்டாக வருது. மாஸ் சீன் சுத்தமாக கிடையாது. 1-2 சீன் வருது, அதுவும் ரொம்ப லேட்டாக வருது. என் ஃப்ரெண்டுலாம் மச்சான் எப்போ மச்சான் அடிப்பார், தலை அடிச்சு உடைக்க சொல்லு மச்சான் அப்படி இப்படின்லாம் சொன்னால் அது வரையுமே வரல. ஸோ கடைசியாக செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபைட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அஜித் ஃபேன்ஸுக்கெலாம் பிடிக்காதோ என்னமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. ஸோ இது ஒரு நல்ல படமாக கேட்டிங்கன்னா நல்ல படம் தான். ஒரு ஃபேமிலியாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம். இன்ட்ரோவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு போய் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அனிலா எனக்கே படம் பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் திஸ் சைனிங் ஆஃப் எஸ்டி.